நாம் வருவோம் பலியில் இணைவோம் இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம் இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே, நம் பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரின் 10ஆம் திருநாளை பக்தி பரசத்தோடு கொண்டாடும் இந்நாளில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நம் புனிதர் நமக்கு தரும் மாபெரும் செய்தி, நல்லவர்களோடு இருப்பதிலும் நல்ல எண்ணங்களில் வளர்வதிலும் கவனமாக இருப்போம். நம் பாதுகாவலர் புனித யாக்கோபு வாத நோயாளிகளுக்கு பாதுகாவலர். எனவே வாத நோயுற்றோர் குணம் பெறவும் வாத நோய் யாரையும் தீண்டாதபடியும் நம் புனிதர் வழி ஜெபிப்போம். இயேசுவோடு பயணித்த இரு முன்னணி சீடர்கள் எந்த அளவிற்கு இயேசு அமரவிருக்கும் அரியணை பற்றியும் தாங்கள் பெறவிருக்கும் பதவிகள் பற்றியும் கனவுகள் கண்டு கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இன்றைய பதவி, பட்டம், பணமோகம் மக்களை மக்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்ற விரும்புபவர்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். வழிகளில் வல்லமை பெறுவதுதான் இயேசு கிறிஸ்துவின் வழி. இன்று நாம் கொண்டாடும் புனித தூய யாக்கோபு நீண்ட நாட்கள் வாழவில்லை. எல்லோரையும் விட தனது குருதியை சிந்தி இயேசு ஆண்டவருக்கு சாட்சி பகர முந்திக் கொண்டார். பாடுகள் நமக்கு புதிதல்ல, ஏற்போம், பரமனின் பதம் செல்வோம். இயேசுவின் மதிப்பீடுகளாகிய உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை நமதாக்கி வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம் என்ற உயர்ந்த சிந்தனையோடு இத்தெய்வீக திருப்பலியாம் கல்வாரி பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். புனித பெரிய வியாகப்பரின் அன்பு இறைமக்களே, இன்று நம்முடைய பாதுகாவலர் புனித பெரிய வியாகப்பருடைய திருவிழா திருப்பலியிலே சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலியானது நம்முடைய ஊர் இறைமக்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப தலைவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் ஊரின் வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் இறைவன் புனித பெரிய வியாகப்பர் வழியாக நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆசி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
உம் திரு தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேட்டினை தூய யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இன்றைய முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைப்பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்து இறைப்பணி ஆற்றுபவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லர். அவர்கள் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். குறைகள் இருப்பினும் இறைவனின் வல்லமையால் குறை நீக்கப்பட்டவர்கள். இறைவனின் சட்டத்திற்கு பணிந்து இறைப்பணியை இறை மக்களுக்காக இறைவன் பெயரால் ஆற்றுபவர்கள். இவற்றை உணர்ந்தவர்களாக இறைப்பணிக்கு நம் பங்கில் பலர் தொடர்ந்து இறைவனால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற ஆசையோடு வாசகத்தை கேட்போம். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 4 10 முடிய. பென்யமின் நாட்டு அனத்தோரத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள்.
நிகரான வாழ்வு தெய்வம் உந்தன் இல்லம். எல்லாமே எல்லாமே நீ அல்லவா, இருத்தலும் இயக்கமும் அருள் அல்லவா. அன்பாகி அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த
இன்றைய இரண்டாம் வாசகம் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவனால் அழைக்கப்பட்டு இறைப்பணி ஆற்றுவோருக்கு என்றும் இன்னல், இடையூறு, துன்பம், வேதனை, சோதனை உண்டு. எனினும் பாடுபட்டு இறந்த உயிர்த்த இயேசு உடனிருந்து தேற்று திடனளிப்பார் என்ற நம்பிக்கையே இந்த இரண்டாம் வாசகத்தின் சுருக்கம். இறைவனால் அழைக்கப்பட்டு இறைப்பணி ஆற்றுபவர்களுக்கு இடையூறு விளைவிக்காது வாழ்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு வாசகத்தை கேட்போம், வாழ்வாக்குவோம். இரண்டாம் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 4, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடம் இருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்கள் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்குள் செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றப்படுவாராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதியதோய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரின் மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, புனித யாகப்பருடைய அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இங்கு வந்திருக்கின்ற குருக்கள் சார்பாகவும் உங்களுடைய பங்கு தந்தை சார்பாகவும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். கை தட்டிடலாம். ஆண்டவருக்கு நன்றி. நம்முடைய பாதுகாவலர் சந்தியாகப்பர் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். பொக்கிஷமா இல்லையா? யாரெல்லாம் ஆமாம் பொக்கிஷம்தான் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஆண்டவருக்கு நன்றி. என்னாலும் ஆனாலும் கை தூக்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒருவேளை கழுத்தில் கிடக்கிறது பொக்கிஷமாக அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? ஆமாம். ஒரு 4 இளையோர்கள் இன்டர்வியூக்கு போகிறாங்க. இன்டர்வியூக்கு போகும்போது அங்கே ஒரு சிறிய கேள்வி கேட்கப்படுகிற ஒரு சிறிய வேலை கொடுக்கப்படுகிறது.
அங்கே 3 பேர் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் ஆட்களை தேர்வு செய்வதற்காக. அப்பொழுது அங்கே அந்த தேர்வுக்காக வந்திருக்கின்ற நபர்களிடம் கொடுக்கக்கூடிய வேலை என்னவென்றால், அருகிலே ஒரு கனமான ஒரு பெரிய பொருள் ஒன்று இருந்தது. கனமான மிகப்பெரிய பொருள், தனியாக ஒரு மனிதராக அசைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொருள் ஒன்று இருந்தது. அதை நகர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். முதல் மனிதர் வந்தார். தன்னால் முடிந்த அளவு அதை நகர்த்தி நகர்த்தி பார்த்தார், முடியவில்லை. என்ன செய்வது? திரும்ப சென்று விட்டார். இரண்டாவது மனிதர் வந்தார், அவரும் நகர்த்தி பார்த்தார், முடியவில்லை, திரும்ப சென்று விட்டார். மூன்றாவது மனிதரும் அப்படியே. நான்காவது மனிதர் வருகின்றார், அதே கேள்வி சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறது, அதே காரியத்தை அவர் செய்கின்றார். பார்க்கிறார், தன்னால் முடிந்த அளவு தள்ளி பார்க்கிறார், முடியவில்லை. ஆனால் இந்த கேள்வியை இவர்கள் கேட்டார்கள் என்றால் ஏதோ ஒன்று இருக்கிறதே, எப்படி இதை நகர்த்துவது? வேறு எதுவும் கருவி எதுவும் வைத்து இதை நகர்த்தலாமா என்று சுத்தி சுத்தி வருகிறார். அதற்கும் வாய்ப்பில்லை. ஆனாலும் ஏன் இந்த கேள்வி கேட்கப்பட்டது? எதற்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது? யோசித்து பார்க்கிறார், புரிந்து கொள்கின்றார். அந்த 3 பேரிடம் சொல்லுகின்றார், இந்த பொருளை தனியாக என்னால் தள்ள முடியாது, நீங்கள் 3 பேரும் சும்மாதானே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், வாருங்கள் சேர்ந்து தள்ளுவோம் என்று சொல்லி கூப்பிட்டார். வேலை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களை, தனியாக செய்ய முடியாத வேலையை எப்படித்தான் செய்ய வேணும்? கூட்டாக செய்ய வேண்டும். எனவே நீங்கள் குடும்பம் முழுவதும் நீங்கள் ஒன்று கூடி உங்கள் குடும்பத்திற்காக உழைக்கின்ற பொழுது கடவுள் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தருவார மாட்டாரா? தருவார். அது மட்டுமல்லாது, இதோ ஒவ்வொரு பங்கிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் நமக்கென்று பாதுகாவலரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? வைத்திருக்கிறோம் இல்லையா? ஆனா நாம 1க்கு 2 பேரை வச்சிருக்கிறோம் இல்லையா? யாகப்பர் ஒரு கரையில, ஸ்தனிஸ்லாசியார் ஒரு கரையில. பரவாயில்ல, பேர் பெற்றவர்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், உண்மையிலேயே மனிதர்கள் பலவீனமானவர்கள். மனிதர்கள் பலவீனமானவர்கள். அப்ப பலவீனமானவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சில பலவீனங்களிலிருந்தும் சில கஷ்டங்களிலிருந்தும் வெளிவரதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். தனி மனிதர்களால் நம்மால் முடியவில்லை இல்லையா? போராடி போராடி பார்க்கிறோம், நம்மளால முடியல. ஐயோ பலவீனமாக இருக்கிறோம், முடியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது நாம் யாருடைய உதவியை தேடுகிறோம்? பாதுகாவலர்களுடைய உதவியை தேடுகிறோம். என்னால் தனியாக தள்ள முடியவில்லை, நீங்கள் 3 பேரும் சும்மாதான உட்கார்ந்திருக்கீங்க, வாங்க என்று அந்த மனிதன் அழைத்தது போல, இதோ நம்மால் முடியாத வேளையிலே இதோ யாகப்பரையா, சந்தி யாகப்பரே, ஸ்தனிஸ்லாசாரே, எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று சொல்லி அவர்களுடைய பரிந்துரையை வேண்டுகின்றோம். அவர்களும் சிறப்பாக நமக்கு உதவி செய்கிறார்கள் என்பதுதான் திருச்சபை கற்றுக் கொடுக்கின்ற மேலான உண்மையாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய பாதுகாவலுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது, அவர் ஆண்டவரோடு வாழ்ந்த 3 ஆண்டுகள். ஆண்டவரோடு வாழ்ந்த 3 ஆண்டுகள் புனிதமான ஆண்டுகள், பேறு பெற்ற ஆண்டுகள். உண்மையிலே ஆண்டவரோடு அருகே இருந்த அந்த அற்புதமான நாட்கள். இரண்டாவது, அவர் ஆண்டவருடைய நற்செய்திக்காக ஸ்பானிய தேசத்தை நோக்கி அவர் பயணப்பட்ட அந்த நாட்கள். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏறக்குறைய 3500 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே நடை பயணமாக அவர் சென்ற அந்த நாட்கள். மூன்றாவது பகுதி, அவர் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நற்செய்தியை அங்கே ஸ்பானிய நாட்டு மக்களுக்கு அறிவித்த அந்த அற்புதமான நற்செய்தி அறிவிப்பின் நாட்கள். 3 பகுதியாக பிரித்துக் கொள்ளலாம். இந்த 3 பகுதியும் இங்கே அவருடைய சுரூபத்திலே நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? அங்கே என்ன இருக்கிறது? அவருடைய சுரூபமும், ஒரு கையிலே அந்த நற்செய்தி விவிலியமும், இன்னொரு கையிலே அவர் பயணப்படுகின்ற பொழுது அவர் வைத்திருந்த அந்த கைத்தடியும், அதிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு குவளையும் அங்கே தெரிகிறது. எனவே இந்த முதல் பகுதி ஆண்டவரோடு இருந்த நாட்கள், ஆண்டவரோடு கூட இருந்து அவருடைய நற்செய்தியை கேட்டு 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 இதோ இந்த சாதாரணமாக மீன் பிடித்து கொண்டிருந்த இந்த யாகப்பர் எப்படி மாறினார்? சந்தி யாகப்பராக, புனித யாகப்பராக என்ன செய்தார்? மாறினார்.
இல்லையா? உண்மையா இல்லையா? ஆம். அப்ப ஆண்டவரோடு நாம் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் புனிதனாக மாறுகிறான். எனவேதான் மீன் பிடித்து கொண்டிருந்த சந்தியாகப்பர் இங்கே சுரூபமாக நம் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறார், புனிதராக நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார் என்பதைத்தான் இந்த சுரூபம் சுட்டி காட்டுகின்றது. எனவே ஆண்டவரோடு நாம் நம்முடைய நாட்களை அதிகமாக செலவழிக்க 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 நம்முடைய வாழ்வும் புனிதமாகிறது என்கின்ற பாடத்தை நம்முடைய பாதுகாவலர் சுட்டி காட்டுகின்றார். இரண்டாவது, அவர் பயணப்படுகின்றார் இல்லையா? ஸ்பெயின் நாட்டை நோக்கி பயணப்படுகின்றார். பயணப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். முதல் வாசகம், உன் தாயின் வயிற்றில் நிற்கும் போதே நான் உன்னை தேர்வு செய்தேன். எங்கே? ஸ்பெயின் நாட்டிற்காக. அவருக்கு ஸ்பெயின் நாடு தெரியுமா? தெரியாது. அப்போ உன் தாயின் கருவில் இருக்கும்போதே நான் உன்னை தேர்வு செய்தேன். நீ பிறப்பதற்கு முன்பாகவே நான் உன்னை திருநிலைப்படுத்தினேன். எதற்காக? ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக. பாருங்கள் எவ்வளவு பெரிய அற்புதம். எனவே இங்கே இருந்து ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையினால் இந்த ஸ்பெயின் நாட்டிற்கு அவர் செல்லுகின்றார். ஆண்டவரோடு செல்லுகின்றார், ஆண்டவரோடு செல்லுகின்றார், ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு செல்லுகின்றார். எவ்வளவு தூரம் என்ன கஷ்டப்பட்டிருப்பார் நமக்கு தெரியாது. எனவே தான் அங்கே அழகாக கையிலே ஒரு கோலையும் அங்கே ஒரு குவளையும் கொடுத்து நம்முடைய பாதுகாவலை பயணிகளுக்கு பாதுகாவலராக திருச்சபை கொடுக்கிறது இல்லையா? நாமும் பயணப்படுகின்றோம் இல்லையா? நாம் பல்வேறு இடங்களுக்கு பயணப்படுகின்றோம். அப்படி பயணப்படுகின்ற பொழுது நாம் யாரிடம் ஜெபிக்கலாம்? சந்தியாகப்பரே என்னோடு கூட துணையாக வாரும் என்று ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய ஆசீரும் அவருடைய பரிந்துரையும் கடவுளுடைய பாதுகாப்பும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற உண்மையை நம்முடைய பாதுகாவலர் இரண்டாவது பாடமாக நமக்கு கற்றுத்தருகின்றார். மூன்றாவது, அவருடைய கையில் இருக்கின்ற நற்செய்தி இல்லையா? ஆம், ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை 3 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்தபோது ஆண்டவர் என்னென்ன நற்செய்தி எல்லாம் அறிவித்தாரோ அத்தனையும் அவர் கேட்டு 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 வாங்கி அதை மனதிற்குள் வைத்து என்ன செய்கின்றார்? இந்த இஸ்பானிய நாட்டு மக்களுக்கு அவர் என்ன சொல்லுகின்றார்? நற்செய்தியை அறிவிக்கின்றார். அதனுடைய அடையாளமாகத்தான் புனித யாகப்பர் எழுதிய மடலும் அங்கே அற்புதமாக இருக்கிறது. உண்மையிலேயே அவர் சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும், நேற்று அழகாக மறையுறையை தந்தை சொன்னது போல, அந்த ஏழைகள் மீது உள்ள அன்பினாலும் நற்செய்தியினுடைய தாகத்தினாலும் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தைரியமான வார்த்தைகள், சாதாரணமாக பேச முடியாத தைரியமான வார்த்தைகள், அழுத்தமான வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகளை நம்முடைய பாதுகாவலர் பேசுகின்றார். அப்படி பேசுவதற்கு அவருக்கு கிடைத்த துணிச்சல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு 2ஆம் வாசகத்துல அழகாக தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது மடல்ல அழகாக சொல்றார், நாங்கள் வெறும் மட்பாண்டம் தான், மட்பாண்டம் சரிதானே, வெறுமனையான சாதாரண ஒரு மண்ணு தான். ஆனால் கடவுள் எங்களை உருவாக்கினார், கடவுள் எங்களுக்குள் வந்தார், எனவே நாங்கள் பேசுகிறோம். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டேன், ஆகவே நான் பேசினேன் என்கிற மறைநூல் வார்த்தையை சொல்லி, ஆம் நாங்கள் வெறும் மட்பாண்டம், ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையினால் நாங்கள் இந்த நற்செய்தியை அறிவிக்கின்றோம் என்று தூய பவுல் சொல்லுவது போல, இதோ நம்முடைய யாகப்பெரும் என்ன செய்கின்றார்? கடவுள் மீது உள்ள நம்பிக்கையினால் ஆண்டோடைய வார்த்தையை, அந்த அறியாத மொழி இல்லையா, தெரியுமா? இப்போ நம்முடைய நாட்டுக்கு யார் வந்தா? தோமையார் வந்தார். எங்களோட மொழி தெரியாது, எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க நமக்கு தெரியாது. புனித சவேரியார் நம்முடைய நாட்டுக்கு வந்தாங்க, அவங்களுக்கு நம்ம மொழி தெரியுமா? நமக்கு தெரியாது. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களே தெரியினாப்புல சென்னைக்கு போனோம் அப்படின்னாக்க அவங்க பேசுற பாசையே நமக்கு தமிழ் பேசுறதே சில நேரங்களில் புரிய மாட்டேங்குது இல்லையா? கொஞ்சம் அங்கிட்டு போனோம்னா தமிழ் மாதிரி தான் இருக்கு, மலையாளம் பேசுறாங்க ஆனா புரிய மாட்டேங்குது இல்லையா? தெலுங்குக்கு போனாலும் தமிழ் மாதிரி தான் தெரியுது, ஆனாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப இங்கே இவ்வளவு சங்கடனா பாருங்க, அந்த நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையினால் என்ன செய்தார்கள்? வென்றெடுத்தார்கள். எனவே உண்மையிலேயே நற்செய்தி அறிவித்தார் என்றால் கடவுள் மீது இருந்த அந்த நம்பிக்கையினால் நற்செய்தியை அறிவித்தார் நம்முடைய சந்தியாகப்பர். அருமையானவர்கள், இந்த 3 பகுதியை பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 3 பாடங்கள். ஒன்று, முதலாவதாக நாம் ஆண்டவரோடு நாம் நேரத்தை செலவழிக்க 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 நாம் புனிதமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் இல்லையா? காலையிலே ஆண்டவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா இல்லையா? என்ன வாய்ப்பு? காலையிலே திவ்ய திருப்பலி,
அந்த திருப்பலி ஆண்டவரோடு ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரம் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை புனிதமாக்க முடியும். ஒருவேளை நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் அப்படின்னாக்க உண்மையிலேயே இந்த காட்டுல சத்தம் வரும், பாட்டு போடுவாங்க, அந்த சத்தம் வரும். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கு, அங்க பாட்டு போடுறாங்கிற சத்தம். மணி அடிப்பாங்க. எதுக்கு? பல லட்ச ரூபாயில மணி எல்லா ஊர் கோயிலையும் போடுறாங்க. எதுக்காக? ஆண்டவருடைய குரலை நாம் கேட்போம். இங்க ஒரு ஆலயம் இருக்கிறது என்பதற்காக. அதே போல கோபுரம் அமைக்கிறாங்க. எப்படி? கட்டையாவா அமைக்கிறாங்க? மிகப்பெரிய ஒரு கோபுரம் வைத்து மேல ஒரு திருச்சிலுவை வைக்கிறாங்க, அங்க வேற லைட் வைக்கிறாங்க. அப்போ அப்படியே ரோட்டு பக்கமா போயிட்டு இருக்கும் போதே அந்த சிலுவை நமக்கு தெரிகிறது. என்றால் இங்கே உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, ஆண்டவரோடு அமர்வதற்கு, ஆண்டவரோடு இருப்பதற்கு. எனவே வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கப்படுது. வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஆண்டவரோடு அமருங்கள், உங்களுடைய வாழ்க்கை புனிதமாக மாறும். இரண்டாவது, பயணப்படுகின்ற ஒரு இது. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பயணம். எப்படிப்பட்ட பயணம்? இந்த உலகத்திலிருந்து விண்ணகத்தை நோக்கிய பயணம். எனவே இந்த வாழ்க்கை பயணத்திலே நம் பலவிதமான கஷ்டங்கள் படுகிறோம். அந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலே நான் யாருடைய உதவியை நாடலாம்? நம்முடைய சந்தியாகப்பருடைய உதவியை நாடுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை பயணத்திலே அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைய நமக்கு கிடைக்கும். இரண்டாவது. மூன்றாவதாக நற்செய்தியை அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அறிவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய அருகே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட கடவுளின் அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? ஆண்டவர்ட்ட நான் இதை ஜெபிச்சேன், எனக்கு இது கிடைச்சிச்சு, அதனால நீயும் கோயிலுக்கு வா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஜெபமாலை செய்யி, வாங்க நம்ம 2 பேரும் போய் கவியில போய் ஒரு ஜெபமாலை பண்ணிட்டு வருவோமா என்று நாம் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். வா உட்கார்ந்து கதை பேசுவோமா, பக்கத்து வீட்டு கதைய அப்படின்னு தான் நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம்? மணிக்கணக்கா தேவையில்லாத கதைகளை பேசுகிறோம். வா உட்கார்ந்து சீரியல் பார்ப்போமான்னு சொல்லி தேவையில்லாத சீரியலை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, நம்ம என்ன செய்யணும்? நன்மையான காரியங்களுக்காக நம் நேரத்தை செலவிடும். இறுதியாக 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, தேவ அன்னை 12 அப்போஸ்தலர்களையும் முதலாக யாருக்கு காட்சி கொடுக்கிறார்? நம்முடைய பாதுகாவலருக்கு இல்லையா? அந்த நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருந்த வேளையிலே, சிறிய துன்பங்கள் துயரங்களை படுகின்ற வேளையிலே தேவ அன்னை ஒரு தூணின் மீது காட்சி கொடுத்து நம்முடைய பாதுகாவலரை, நம்முடைய புனிதரை உற்சாகப்படுத்துகின்றார். அப்போ பாருங்க, அந்த தேவ அன்னை மீது எவ்வளவு இவருக்கு பாசம் இருந்துச்சுனாக்கா அம்மா இவரை தேடி வந்திருப்பாங்க. அதே போல நம்முடைய புனிதர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், என்ன ஒரு காரியம் இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் யாரை பற்றி கொள்ளுங்கள்? தேவமாதாவை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவமாதாவுடைய பரிந்துரை கிடைக்கும் என்பதற்கு நம்முடைய பாதுகாவலர் சாட்சி. அதே போல இரண்டாவது பாருங்கள் அருமையானவர்களை, நேற்று மாலை ஒரு வழிபாடு நடந்தது, இன்று காலையும் வழிபாடு நடக்கிறது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நேற்று மாலை ஒரு மாலை ஆராதனை வழிபாடு நடந்தது, இன்று காலை ஒரு வழிபாடு நடக்கிறது, திருப்பலி. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? திருப்பலியில இயேசு கல்வாரியில மரித்ததை நாம் நினைவு கூறுகிறோம். நேற்று புனிதருக்கா? நேற்றும் புனிதரை பற்றி நினைத்தாலும் இன்றும் புனிதரை பற்றி நினைத்தாலும் ஆண்டவருக்கு திருவுடலை திரு நாம் உட்கொள்ளுகின்றோம். நேற்றும் புனிதரை பற்றி நினைத்தாலும் ஆண்டவர் நற்கருணை நமக்காக அவர் பலியான அந்த நற்கருணையை நாம் நினைத்து என்ன செய்கிறோம்? ஆராதிக்கின்றோம். சரியா? நான் அதை கேட்கல, நம்முடைய சூழ்நிலையை கேட்கிறேன். நேற்று ராத்திரி எப்படி இருந்துச்சு வழிபாடு? சரியா? ஆமா, இருக்கிற எல்லா கடையும் திறந்து இருந்துச்சு. சரிங்களா? கடை வச்சிருக்கவங்க வெளியூர் ஆட்கள். சரியா? ஆனா கடைக்கு போறவங்க நம்ம ஊர் ஆட்கள் தானே. அங்கே 10 பேர் குதிச்சுட்டு இருந்தாங்க, அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எல்லா கடையிலையும் 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. சரியா? இதுதான் இரவு. சரிதானே? இரவு நடக்கிற வழிபாடு. காலையில் இன்னைக்கு அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லா கடையும் அடைச்சிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் சத்த மூச்சு இல்லாமல் என்ன செய்யறாங்க? வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையிலேயே இருளுக்கான நேரத்திலே பாவத்திற்கான தவறுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டா இல்லையா? அப்ப இருள் யாருடைய ஆதிக்கம் என்றால் சாத்தானுடைய ஆதிக்கம். அப்ப சாத்தான் என்பவன் நம்முடைய வாழ்வுக்கான எதிரி. அந்த எதிரியை எதிர்த்து போராடுவதற்கான மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு துணைவர், ஒரு பாதுகாவலர் நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டவர் யாரு?
அப்ப பாருங்க, அந்த ஸ்பெயின் நாட்டு மக்களினுடைய எதிரியாகிய அந்த துருக்கி படை வீரர்களை எதிர்த்து நின்று குதிரையில் நின்று போராடிய நம்முடைய பாதுகாவலர் இன்றும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் சாத்தானோடு எதிர்த்து போராடுகின்ற பொழுது, நம்மளால் முடியவில்லை என்று நினைக்கின்ற பொழுது யாருடைய பரிந்துரையை நாம் நாட வேண்டும்? நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்துரை நாடுகின்ற பொழுது அவர் வெள்ளை குதிரையில் உங்கள் அருகில் வருவார், உங்களுக்காக எதிரியாகி அலகை எதிர்த்து போரிடுவார், உங்களை பாதுகாப்பாக கடவுளுடைய பாதத்தில் சேர்ப்பார். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நிறைந்த பாதுகாவலரை நம்முடைய பாதுகாவலராக நாம் கொண்டிருக்கிறோம். எனவே சந்தியாகப்பரே, எப்பொழுதும் என்னோடு கூட இரும் என்று சொல்லுங்கள். அதே போல தேவ மாதாவின் பரிந்துரையை எப்பொழுதும் நாடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுடைய ஆசி பெற்ற வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். ஆவியாரை நம்புகிறேன், ஆதினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். அன்பிற்கினியவர்களே, இந்த திருவிழா ஆண்டவரோடு உடன் இருக்கவும், இங்கு பெற்றுக்கொள்கின்ற அருளை பணி இடங்களில் பயணித்து அதை வாழ்வாக்க நற்செய்தியாக்க இறைவன் தந்திருக்கின்ற அருமையான இந்த திருவிழாவிலே நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, இம்மன்றாட்டை
நடத்த தேவையான அருளையும் பலத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான இறைவா, எம்மை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். தங்கள் சுயநலத்தை விட்டு மக்கள் நலனுக்காக அவர்கள் உழைக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமையான இறைவா, எங்கள் அன்றாட வாழ்வில் ஆன்மீகத்தை வளர்க்க, பொருளாதாரத்தை வளர்க்க நாங்கள் எடுக்கும் சின்னஞ்சிறிய செயல்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக இறையரசை வளர்க்க வரத்தை தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். அமைதியை கொடுத்த இறைவா, நாங்கள் வாழும் இந்த புனிதமான பூமியை சண்டைகளாலும் போட்டி பொறாமைகளாலும் நிரப்பியுள்ளோம். அதற்காக நாங்கள் வருந்துகின்றோம். நாங்கள் உறவோடு வாழ நிலையான அன்பையும் அமைதியையும் எங்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளமையான வாழ்வை தரும் இறைவா, பருவமழை பெய்யும் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கும் எங்கள் கால்நடைகளுக்கும் விவசாயத்திற்கும் தேவையான நல்ல மழையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் நல்லாயனே எம் இறைவா, இன்றைய செயற்கை நுண்ணறிவு காலத்தில் வாழ்ந்து வரும் எம் பங்கில் உள்ள இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தொல்லை தரும் சமூக வலைதளத்திலிருந்து விலகி எல்லையில்லா உம் அன்பில் திளைத்து வாழ வெள்ளை குதிரையில் வரும் புனித யாகப்பர் வழியாய் நீர் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலுக்காக உமக்கு நன்றி இறைவா, நன்றி. நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த வருடம் குடும்பத்தில் நடக்க இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளுக்காகவும் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, ஸ்பெயின் நாட்டில் தன்னுடைய இறப்புக்கு பிறகு இருக்கின்ற அந்த புகழ்மிக்க இறைவன் தந்திருக்கின்ற உடல் இன்னும் எத்தனையோ மக்களை ஈர்த்து கொண்டு இருப்பது போல இந்த ஆலயமும் எண்ணற்ற மக்களை அவருடைய புனிதத்தன்மையினால் ஈர்த்து கொண்டு இருக்கிறது என்பதை உணர்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர் இந்த தூயவர் வாயிலாக நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது
இந்த ஆலயமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை இந்த திருவிழா நமக்கு இந்த நாளிலே சிறப்பாக அவருடைய மேன்மையை எடுத்துச் சொல்லி இருக்கின்ற நாட்களிலே கூடுதலான நம்முடைய தேவைகளையும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் இறைவன் கேட்டு இன்னும் இந்த ஆண்டு நம்மை கூடுதலாக ஆசீர்வதிக்க அருள் புரியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்கு அழைத்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்கு அழைத்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட இதயத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட இதயத்தை நான் தருகின்றேன். நலமாகி புதிதாக தாழ்பணிகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகுமாறு மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேவும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதா நீர் மாட்சி பெறுகின்றீ. அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலினால் வியத்தகு ஆற்றல் பெறுகின்றன. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதோர் பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவன், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகிய எங்களுக்கு இவை மாறுவனவாகிய அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை ஆர்ந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு சிரிக்கிறார். உழைக்கும் மக்கள் சிரிப்பினிலே தெய்வம் தெரிகிறார். உழைத்து காய்ந்த கருத்தில் தவள இயேசு சிரிக்கிறார். உழைக்கும் மக்கள் சிரிப்பினிலே தெய்வம் தெரிகிறார். இறைமை கனவை ஈகத்தில் மலர்த்தும் மாந்தர் மனதிலே, இறைமை கனவை ஈகத்தில் மலர்த்தும் மாந்தர் மனதிலே, இறைவன் உணவாய் தன்னை இணைத்து உறுதி கொடுக்கிறார். உயிரா
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். வளம் தரும் வசந்தமே எம் இறைவா, எம் பங்கை வளர்ச்சி பாதைக்கு வழிநடத்தி செல்லும் பாசமிகு பங்கு தந்தை, அருட்சகோதரிகள் மற்றும் தன்வளர் என அனைவருக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தந்து இன்றைய திருநாளில் புனித யாகப்பர் வழியாக நீர் அவர்களுக்கு அளிக்கும் மேலான ஆசிற்காக உமக்கு நன்றி இறைவா, நன்றி. இறைவா உமக்கு நன்றி, என் இதயம் பணிந்த நன்றி. இறைவா உமக்கு நன்றி. உறைவாய் வந்த உயிரே என் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரும் வேற்றினத்தார் போல் வேறுபட்டு இல்லாமல் உறவிலும் இறையியல்பிலும் அனைவரும் ஒரே குடும்பம் என ஒற்றுமையுடன் வாழ்ந்து இறுதி வரை இன்பத்திலும் துன்பத்திலும் நட்புறவை பழகிட புனித யாகப்பர் வழியாய் நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி இறைவா, நன்றி. இறைவா உமக்கு நன்றி, என் இதயம் பணிந்த நன்றி. இறைவா உமக்கு நன்றி. ஏற்றம் தரும் எழிலே எம் இறைவா, சுற்றம் சூழ கொண்டாடிய இத்திருநாளில் சீற்றம் கொண்ட சிங்கமாய் தேர்பவனியில் வலம் வந்த புனித யாகப்பெரின் வழியாக குற்றமுள்ள எங்கள் யாவர் மனத்திலும் நல் மாற்றம் தந்து எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சிகளிலும் ஏற்றம் காண நீர் அருளிய ஆசீருக்காக உமக்கு நன்றி இறைவா, நன்றி. இறைவா உமக்கு நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கு நன்றி. இறைவா உமக்கு நன்றி, என் இதயம் கனிந்த நன்றி. இறைவா உமக்கு நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்துதரான தூய யாக்கோவின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வசந்த நடிகளான அவர்கள் அருந்தந்தி அவர்கள் பூச்சிக்காடு பங்கு தந்தையாக சிறப்பாக 5 ஆண்டுகள் தனி பணியை செய்தவர்கள் எப்பொழுதும் குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருகின்ற
தந்தை இடையிலே நவ நாட்களிலே வருகை தந்து மறைவுரை ஆட்சி சிறப்பு செய்தார்கள். நேற்று வருகை தந்து அப்படி பிரசனத்தால் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். இன்று மறைவுரை வழங்கி நாம் ஒவ்வொருவரும் புனித பெரிய வியாகப்பரை போல இயேசு உடன் இருப்பவர்களாக, பெரிய வியாகப்பரை போல இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, பெரிய வியாகப்பரை போல நற்செய்தி அறிவிப்பின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்ற அழைப்பை இந்த நாளிலே விடுத்திருக்கின்றார்கள். இரண்டு அன்பரு தந்தை வசந்த அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கொண்டாடி போற்றி நம்முடைய மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்மிடம் புதிதாக காணப்படுபவர் என்னுடைய வகுப்பு தோழர், நல்ல நண்பர், பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அன்பு அருத்தந்தை சின்னப்பன் அடிகளார் அவர்கள். அருத்தந்தை அவர்கள் இளையரனை சேர்ந்த கோவில்பட்டி அருகில் இருக்கக்கூடிய அந்த பங்கு படித்தளத்திலே சிறப்பாக தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தென்காசி தூய மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தின் அதிபர் தந்தையாக சிறப்பாக பணியாற்றிய அவர்கள். சுரண்டையிலே அத்துணையாருடைய ஆலயத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்கள். என்னுடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுக்கக்கூடிய அன்பு நண்பன், அன்பு வகுப்பு தோழர் அருத்தந்தை சின்னப்பன் அடிகளார் அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த நாளிலே நம்மோடு இருந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். அவருடைய வருகையின் நோக்கம் அருத்தந்தை அவர்கள் தன்னுடைய இணைப்பொருளை புனித ஆரோக்கிய அதனுடைய சிற்றாலயத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய பங்குரிய மக்களும் இங்கே வருகை தந்திருக்க ஒரு வேளையிலே 15 பேர் கிட்ட வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய வீடுகளை தேடி நன்கொடைக்காக வருவார்கள். எனவே நம்முடைய சொந்தக்குடியிருப்பு மக்கள் எப்பொழுதும் எல்லா வித மக்களுக்கும் ஆலயங்களுக்கு தாராள உள்ளத்தோடு நன்கொடை கொடுக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட நீங்கள் நம்முடைய வீடுகளை தேடி அருத்தந்தவர்களும் அவருடைய குழுவினரும் வருகிற பொழுது தாராள உள்ளத்தோடு கொண்ட ஆரோக்கிய அன்னை ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படி இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே நம்முடைய அன்பரு தந்தை வகுப்பு தோழர் சின்னப்பன் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய இறைமக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடி போற்றி நம்முடைய மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் அன்பு அருத்தந்தை குழந்தைராஜன் அடிகளார் அவர்கள் நேற்று வருகை தந்து வருகை ஆட்சி சிறப்பு செய்தார்கள். இந்த நாளிலே நம்மோடு இருந்து நம்முடைய மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய அன்பு அருத்தந்தை மண்ணின் மைந்தர் குழந்தைராஜன் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த நாளிலே இந்த கொண்டாடிக்கு மகிழ்ச்சி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய கடைக்குட்டி அன்பு அருத்தந்தை குழந்தைராஜன் அடிகளார் அவர்களும் இந்த நாளிலே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மிடம் வந்து திருப்பணி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்கக்கூடிய அன்பு அருத்தந்தவர்கள் நேற்றும் என்றும் நம்மிடமிருந்து நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குவதோடு நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு அருத்தந்தை திலகராஜ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அருள் சகோதரிகளை ஒருபோது மறக்க முடியாது. அருள் சகோதரி லூர்து, அருள் சகோதரி அந்தோணியம்மன், அருள் சகோதரி விமலா இவர்கள் நம்முடைய பீடத்தை அலங்காரம் செய்வது, பூக்கள் வைப்பது இன்னும் ஆன்மீக காரியங்களிலே ஞாயிறு மறைக்கல்வியாக இருக்கட்டும், திருக்குடும்ப சபையாக இருக்கட்டும், சமர்ப்பமான இளம்பெண்கள் சபையாக இருக்கட்டும், அனைத்து சபைகளிலும் வழிகாட்டியாக இருந்து சிறப்பு செய்கிறேன். அவர் ஒருவரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவருக்கும் இப்பொழுது அந்த இறைமக்கள் அனைவரின் சார்பாக பொன்னாடி போட்டி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஒளி வழி இந்த நாளிலே நம்முடைய பங்கு மேய்ப்பு பண்ணி பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிதிக்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக ஒரு மாதமாக திட்டமிட்டு நம்முடைய புதுப்பெரிய யாருடைய திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு இப்பொழுது வரை ஆக்கம் ஊக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே பங்கு மேய்ப்பு பணிக்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நிதிக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பதற்கு சமம் என்று சொல்கிறோம். எனவே நம்முடைய பாடக்குழுவிலே இந்த ஆண்டு நம்முடைய 10 நாட்களும் சிறப்பாக வருகை தந்து பயிற்சி கொடுத்து இப்பொழுது வரை சிறப்பாக பாடல்கள் பாடி இறையர்களை பெற்று தந்திருப்பவர்கள் நம்முடைய அன்பு தம்பி பிரிட்டோ சிறப்பாக நம்முடைய பாடல்களுக்கு பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய இந்த நவநாள் திருப்பணி சிறப்பு செய்ததோடு
நேற்றும் என்றும் அழகாக பாடல் பாடி இறைவர்களை பெற்று தந்திருக்கிறார். எனவே தம்பி ரீட்டூர் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கிறமாக இந்த பொன்னாடியை போற்றி நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளி அமைப்பு செய்தவர் நெல்லை பிரபா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கும் அப்படி பணியாளர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய சேக்ரிஸ்டியன் திரு அந்தோனி அண்ணன் அவர்களும் நம்முடைய உபதேசியார் திரு விக்டர் அண்ணனும் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாட்களும் நம்மோடு இருந்து அதிகாலையிலே 5 மணி முதல் இரவு 11 மணி வரை நம்மோடு இருந்து நமக்காக இந்த காரியங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றி தெரிவிக்கிறதாக கொண்டாடி போட்டு நம்முடைய மகிழ்ச்சியை அன்போடு அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெரிய வியாழனுடைய ஊர் திருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து மக்களும் ஊர் திருவிழா வரியை 2024 வரை கட்டி அதற்கான ரசீதை பெற்றுக் கொள்ளும்படி ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு அசல விருந்து சிறப்பாக நடைபெறும். எனவே நம்முடைய நடைபெறும் பொருளாகவோ பணமாகவோ அசல குழுவினர் வருகிற பொழுது அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும்படி தாராளத்தோடு உதவி செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் கலை நிகழ்ச்சிகள் வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு நம்முடைய கலையரங்கத்தில் வைத்து சிறப்பாக நடைபெறும். எனவே நம்முடைய அன்பியத்திலிருந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் வழங்க வேண்டும். எனவே அன்பின் பேரையும் நடந்த பேரையும் உடனடியாக பங்கு தந்தையிடம் கொடுத்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று இரவு 7 மணிக்கு பெரிய வியாபாரத்துடைய தீர்ப்பவனையும் அதைத் தொடர்ந்து நற்கரை ஆசிரியரும் சிறப்பாக நடைபெறும். இறைவன் நிறுவன அனைவரும் வருகிறது சிறப்பு செய்யும்படியாகவும் பெரிய வியாபாரத்துடைய ஆசீர்வாதங்களை வரங்களை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாகவும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது விவிலிய புதிர் 43 கொடுக்கல் பரிசுகளை வேறெடு தந்தை செல்வச்சார் அடிகளார் அவர்கள் வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விவிலிய புதிர் 43 மொத்தம் எழுதியவர்கள் 40 பேர், சரியான பதில் எழுதியோர் 40 பேர். ஏ அந்தோனி ஆர்கே பிரபாகர், ஆர்.ஜே. விஜிதா, ஆர். பிசர்ஜோ, ஏ மரிய எழில், ஏ சாரா, ஜே. ஜோசுவா ஜேம்ஸ் சிதம்பரம், ஏ அந்தோனி தேசராஜன், ஏ தனிஷ் அஸ்வின், ஏ மெலினா கோவை, டி ஜார்ஜ் அனிதா, டி சுந்தர்ராஜ், ஏ வெனிஸ் ராஜு, செரிஜா ராணி சிந்தாமணி, ஜே. கவிதா கோவை, டி அண்ணா பிரேமா கோவை, ஜே. சந்தனக்கனி, ஆர். ரெஜிமேரி சென்னை, சி. லீலா புத்தகாளன்களை, ஆர். டீம் கிரீசி, ஆர். அன்சியா சரல், மா. ஜோசப் ரெஜினா, எம். ஏ. அனஸ்தாஸ், எக்ஸ். சந்தியா மேரி, ஜே. அருண் ஜேஸ்மின் பர்கோடி, ஆர். கிறிஸ்டி சில்வெஸ்டர், ஆர். ஜார்ஜ் ரேஸ்மா, ஏ. ஜேம்ஸ் ராஜா, டி. எஸ். கண்ணம்மாள் செங்கம், ஏ. ஜேசுதாசன் செங்கம், எஸ். ரகபூர் அலன், ஏ. பாத்திமா ஜெயராணி, ஏ. போனிபால் சந்திரா, எஸ். அன்று டென்சி, எஸ். டெனிஸ் ஜெயசித்ரா, வேது எஸ். ஜெயசிராஜன், எஸ். அன்ன கிறிஸ்டா கோவிலற்று, மரிய கிறிஸ்டா சென்னை, டி. ஆக்னஸ் தஸ்லிம், எஸ். சேவியர் செல்லையா, எஸ். தனிஷ் ஸ்டீபன் ராஜ். ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் பரிசு டி. அண்ணா பிரேமா கோவை. முதல் பரிசு டி. அண்ணா பிரேமா கோவை. இரண்டாவது பரிசு சி. லீலா புத்தகாளன் விலை. இரண்டாவது பரிசு சி. லீலா புத்தகாளன் விலை. இரண்டாவது பரிசு சி. லீலா புத்தகாளன் விலை. மூன்றாவது பரிசு ஆர்.ஏ.ஜே. விஜிதா. மூன்றாவது பரிசு ஆர்.ஏ.ஜே. விஜிதா. மூன்றாவது பரிசு ஆர்.ஏ.ஜே. விஜிதா. இப்பொழுது நம்முடைய பங்கு உதவிக்குழுவினர் சார்பாக பேரர் தந்தை சிவச்சார் கடையில் அவர்களுக்கு இந்த கொண்டாடி போட்டி
அன்பிக்கை அவர்களே நம்முடைய சுற்று வட்டாரத்திலே சுக்குங்குடியில் வந்து ஒரு பெரிய பங்கு, சரிங்களா? பெரிய பங்கு மட்டுமல்ல, பலவித போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பங்கு. அந்த போராட்ட மத்தியில் ஒரு பங்கு தந்தையாக இருப்பது நான் ஊரை குறைக்கவில்லை, பங்கு தந்தையை சிறப்பு செய்வதற்காக தான் சொல்கிறேன். 5 ஆண்டுகள் நாங்கள் காலையில் வந்த உடனே சாப்பாடுகளை பேசணும். தந்தை 5 ஆண்டுகள் அருமையாக பணி செய்திருக்கிறார்கள். போராட்டம் நிறைந்த உலகத்தில் முதல் வாசம் 2ஆம் வாசம் சொன்னது போல நாங்கள் மட்பாண்டங்கள், ஆனால் ஆண்டோடைய அருளால் வலிமை வாய்ந்தவர்கள். இதை வைத்து வலிமை வாய்ந்த தந்தையாக இந்த கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். அமைதியிலும் சரி, உறக்க சிரித்தும் சரி, உறக்க குரலிலும் சரி, பல கோணங்களிலே தந்தை அவர்கள் நம் ஊரை அதை அன்பு செய்து வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். வழக்கமாக நம்முடைய போராட்ட உணவு வந்தவுடனே தந்தையர்கள் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய தந்தையை பொறுத்த அளவிலே சோர்ந்து போகாத, அதாவது பெரிய சாயபுரத்துடைய மண், எனவே சோர்ந்து போகாத ஒரு நல்ல அருமையான தந்தையாக போராட்டங்களை சந்தித்த பொழுதும் இனிமையாக பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஆண்டவருடைய அருள். கூடுதலாக ஆண்டவருக்கு அருள் நம் பங்குக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒரு இயற்முறையையும் செய்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே அருமையான பங்கு தந்தை அருமையாக பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களுடைய 5ஆம் ஆண்டு பயணம். நல்ல முன்னேற்றமான காரியங்களை எல்லாம் முன்னெடுத்து செல்கிறார்கள். ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கின்ற அளப்பெரிய கொடையை நம்முடைய தூயவர் வாயிலாக அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அருமையாக பணி செய்து கொண்டு மக்களை எல்லாம் கட்டி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை ஜான்சன் அவர்களுக்கு மறைவட்ட முதன்மைக்குரிய இந்த வைத்தியில் வந்திருக்கின்ற குருக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மனமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து அவர்களுக்கு இந்த பொன்னாடியை கொடுத்து சிறப்பு செய்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் படி தொடர்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாருக்குமே முதலில் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளில் உங்களோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து என்னுடைய நண்பர் தந்தை ஜான்சன் அடிகளாருக்கும் அதில் என்னுடைய நன்றியை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை உங்களை பற்றி நான் உடனே கேள்விப்பட்டது. இந்த ஆண்டுகள் சிறப்பான பணியை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே இந்த நல்ல நாளில் இந்த ஒரு இறுதி அமைப்பில் நமக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை இந்த நாளில் உங்களை சந்திப்பதற்கு கொடுக்கிறது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அதாவது தந்தை அவர்களை நான் என்னுடைய ஆலய பணிக்காக நான் தொடர்பு கொண்டேன். என்னுடைய பங்கில் ஒரு கிராமத்தில் 60 குடும்பங்கள் இருக்கிற கிராமத்தில் ஒரு ஆரோக்கிய அன்னைக்கு ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பணிகளை எனக்கு முடிக்க முடியாத ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உங்களுடைய பங்குக்கு நான் வரேன், உங்களுடைய பங்கு மக்களை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே தந்தை அவர்கள் என்னை அன்போடு அழைத்தார்கள். இன்றைக்கு திருவிழாவுக்கு வாங்க, எங்கள் ஊரில் எல்லாரும் இருப்பாங்க, அதனால் மக்களை நீங்கள் சந்தைகள் அப்படின்னு சொல்லி எனக்கு தன்னுடைய ஒரு நட்பின் அன்பின் ஒரு அடையாளமாக எனக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அழைப்பை எனக்கு கொடுத்தாங்க. அன்புக்குரியவர்களே, எங்களுடைய மக்கள் வந்திருக்கிறாங்க. எனவே ஒரு எளிமையான கிராமம், கூலி வேலை செய்கிறவங்க தான், அரசு ஊழியர்களோ அல்லது பெரிய தொழிலதிபர்களோ அங்கே கிடையாது. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஆலயத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆரோக்கிய அன்னைக்கு இளையரசனேந்தல் பங்கு, பாளையங்கோட்டை மறை மாவட்டம் இளையரசனேந்தல் பங்கு மேலப்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் இந்த ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே நீங்கள் உங்களுடைய இல்லங்களுக்கு நாங்கள் வருகிற போது தாராளமாக எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்ய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக எங்களுக்கு இந்த அனுமதியை
உற்சாகப்படுத்திய உங்களுடைய பங்கு தந்தை அதன் நண்பர் அருட்தந்தை ஜான்சன் அடிகளாருக்கும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.